ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி இஷ்யூஸ். பிக் பாஸ் 9 தமிழ் கன்ஃபார்ம் கண்டென்ட் லிஸ்ட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டா டிஎம் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த ஐப்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் தட்ட மாட்டீங்க. லைக் தட்டிக்கோங்க மக்களே, அப்போ தான் வீடியோ ஒரு 4 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஹ்மத் மீரான் மக்களே. அஹ்மத் மீரான் வந்து ஒரு யூடியூபர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ப்ளஸ் அவர் ஒரு சிங்கர் மக்களே. நிறைய பேருக்கு தெரியாது, அவர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய சோஷியல் மீடியா கான்ட்ரவர்சிஸ் அதெல்லாம் ஸ்பீக் அவுட் பண்ணியிருப்பார். அந்த அசீம் சீசன் 6 அந்த அசீம் சீசனில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசீம்க்கு நெகட்டிவாக பேசியிருந்தார். ப்ளஸ் மீரா மிதுன் அந்த இஷ்யூவில் தான் அஹ்மத் மீரான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதே. அப்புறம் சீசன் 6 வந்துட்டு அந்த ரிவ்யூவர் இதில் வந்துட்டு அவர் வந்துட்டு உள்ளே போயிருந்தார் வீட்டுக்குள்ளே, பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே. சுரேஷ் தாத்தாவோட பார்த்துருக்கலாம், ஒரு ரோஸ் செஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஃபன்னாக, அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அஹ்மத் மீரான் வந்துட்டு ஒரு ஃபன்னான பர்சனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபன்னான பர்சனும் கூட, ப்ளஸ் வந்துட்டு அவர் வந்து பாயிண்ட்ஸ் பேசணுன்னா கரெக்டாக பாயிண்ட்ஸ் பேசிடுவார். ஒரு கொஞ்சம் சட்டிலான பர்சன் தான் சொல்லலாம். அக்ரெசிவா கத்துவாரா அப்படிலாம் கேட்டிங்கன்னா தெரியல. நீங்கள் அவர் வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி அசோக்குமார். ஜனனி அசோக்குமாருக்கு என்னப்பா இவ்வளோ ஃபேன்ஸு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இப்போயே ஃபேன் பேஜ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே, பிக் பாஸ் 9 தமிழ் ஜனனி அசோக்குமார்னு போட்டாங்க. அவங்க தான் டைட்டில் வின்னர்னு வேறு சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஜனனி அசோக்குமார் அப்படி என்னப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க மக்களே. நம்ம இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணுறாங்க போல், அதில் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்க முடியுது நம்மளால். ஸோ ஜனனி அசோக்குமார் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தேர்ட் கண்டஸ்டன்ட் வந்து நம்ம ராஜவேலு வந்துட்டு எப்பயுமே அந்த கேபிஒய்லேருந்து எப்பயுமே ஒரு கண்டஸ்டன்ட் வருவாங்க இல்லையா. சீசன் 5 நம்ம அமுதவாணன் உள்ளே வந்திருந்தார். அப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட்டில் நம்ம சதீஷ்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா. அந்த விதத்தில் இப்போ ராஜவேலு வந்து கேபிஒய் ஒரு சீசன் வந்து டைட்டில் வின்னர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது அவர் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாருன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர், மிமிக்ரி பண்ணுவார், நல்லா நடிப்பார் மக்களே. ஸோ அவர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து நம்ம விஜய் சோபனா அவர்கள். விஜய் சோபனா வந்துட்டு பிக் அண்ட் ரூட்ஸில் விஜேவாக இருந்திருக்காங்க, ப்ளஸ் பிக் பாஸ் ரிவ்யூமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும். லாஸ்ட் சீசனில் அவங்க வந்துட்டு தனியாக ரிவ்யூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசனில் அவங்களோட இன்டர்வியூஸ் நிறையா ட்ரெண்ட் ஆச்சு. அப்புறம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கும் போயிருக்காங்க மக்களே. அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா கண்டஸ்டன்ஸ் கிட்ட, அந்த லாஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த இதில் இவங்களும் உள்ளே போயிருந்தாங்க. எந்த சீசன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் மக்களே, போல்டான ஒரு கேர்ள்னு சொல்லலாம். பிக் பாஸ்க்கு ஏற்ற மெட்டீரியலா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு ஏற்ற மெட்டீரியலுங்க. ஏன்னா இவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சீசன் ஒரு சம்பவமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. இவங்க லான்ச் அன்றைக்கி கூட உள்ள கண்டஸ்டண்ட்டாக என்ட்ரி ஆகலாம், இல்லை வைல்ட் கார்டாக கூட உள்ளே போகலாம் மக்களே. நான் இது ரெண்டுத்தையும் சொல்லிக்கிறேன், ஏன்னா அது உங்களுக்கு பின்ன புரியும். ஸோ இவங்க வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து நம்ம உமேர் அவர்கள் மக்களே. உமேருக்கு என்னப்பா இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. உமேர் எலிமினேட் ஆகினே பாய்காட் விஜய் டிவி, அன்ஃபேர் எலிமினேஷன் அப்படி இப்படிலாம் ஏதோ போடுறாங்க. அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படி இருக்க மக்களே உமேர் அவருக்கு. உமேர் வந்துட்டு ஒரு பிக் பாஸ் மெட்டீரியலா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் மெட்டீரியல் தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிளிப்பு பார்த்தேங்க, குக் வித் கோமாளியில் ஏதோ ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க போல், சின்ன டாஸ்க், ஏதோ பலூனை உடைக்கணும் போல் காலில் மாற்றி. அதில் ராஜுவுக்கும் இவருக்கும் ஒரு போட்டி, அதில் ராஜுவை தள்ளி விட்டு அப்படி உடைக்க போகிறாரு மக்களே. அப்போ தெரிஞ்சது ரைட்டாக இந்த குக் வித் கோமாளி சின்ன டாஸ்க்குக்கே இப்படி ஆடுறாருன்னா மனுஷன் பிக் பாஸில் கொடுக்குற டாஸ்க்கு எப்படி ஆடுவான்னு சொல்லி. ஸோ இந்த சீசன் சம்பவம் இருக்குது மக்களே, சிறப்பான தரமான ஜம்போ இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ உமேர் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உமேர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா லைக்கை போட்டு விடுங்க சரிங்களா. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா சின்க்ளேர் அவர்கள். அரோராவா ப்ரோ, அரோரா நிஜமாலே வராங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நிஜமாலே வராங்க தான். ஸோ அரோரா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன் ரியா போனாங்க இல்லையா, ரியா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரீசன்ட் சோஷியல் மீடியா சென்சேஷன்னே சொல்லலாம். அவங்கள தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அப்புறம் அவங்கள ஏன் ப்ரோ உள்ள தூக்கி விட்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 24/7 ஸ்ட்ரீமை ஆன் பண்ணி உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் விட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து நம்ம நேகா அவர்கள். யார் ப்ரோ நேகா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆமாங்க, நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி தான். ஏன்னா நிறைய பேரில் நேகான்னு இருக்காங்க. நேகா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் இனியாவாக வந்திருப்பாங்க இல்லையா, லைக் இனியா கேரக்டரில் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து நேகா. லாஸ்ட் சீசனில் நீங்கள் விஜய் விஷாலுக்கு ஃபேமிலி ரவுண்டில் ஃப்ரெண்டாக உள்ளே வந்திருப்பாங்க, அவங்களால பார்க்க முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ அவங்க பிக் பாஸ் 9 தமிழுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போனாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. அவங்க எந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லி எனக்கு பெருசாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சும்மா தெரிக்குது மக்களே. இவரை பற்றி பேசினாலே 10 பேர் கமெண்ட்ஸில் வந்துடுறாங்க, ப்ரோ இவர் தான் ப்ரோ டைட்டில் வின்னர்,
நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ப்ரோ, ஏன் ப்ரோ ஷோ நடத்துகிறாங்க, இப்போயே தூக்கி கப்பை கொடுங்க ப்ரோ அப்படின்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவியரசு அவர்கள். புவியரசுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காப்பா, அப்படி என்னப்பா பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஒரு 2-3 கிளிப்ஸ் ஆஃப் எபிசோட்ஸ் பார்த்துருக்காங்க மக்களே. மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்ன தெரியல, சும்மா மனுஷன் அப்படி கேம் ஆடுவாப்பில். ஒன்று தெரிஞ்சிச்சு மக்களே, இந்த சீசனில் கேம் ஆடுறதுக்கு ஆளுங்க வந்து பஞ்சமே இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா உமேர் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இவர் புவியரசு ஒரு பக்கம், இன்னொருத்தர் வேறு இருக்கார், அவர் பேர் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்குது. புவியரசுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க போல. புவியரசு ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணலன்னா லைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ புவியரசும் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. சும்மா இந்த சீசன் சும்மா தெறிக்க விட போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் இவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல, பட் ஆனால் கொடுத்தாங்கன்னா சும்மா அற்புதமாக இருக்கும். எனக்கு கொடுப்பாங்கன்னு தோணுது மக்களே. ஏன்னா சீசன் வந்துட்டு ஜியோ வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த சீசனு. ஸோ அதனால் பயங்கரமாக இருக்கும்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்த 2 கண்டஸ்டன்ட் இருக்காங்க மகளே, அவங்க கன்ஃபார்ம் ஆகலை, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா யுவன் மயில்சாமி. யார் ப்ரோ யுவன் மயில்சாமின்னு கேட்டிங்கன்னா, யுவன் மயில்சாமி வந்துட்டு தங்க மகள் சீரியலில் பண்ணியிருப்பார் ஹீரோவாக. அப்புறம் வந்து 7th சீசனில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா 7th சீசனில் அந்த சீரியலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருப்பார். அவர் வந்துட்டு நம்ம மயில்சாமி சார் இருக்கார் இல்லையா, அவரோட சன்னு. அவர் வந்து ரொம்ப வந்து ஆள் பார்க்க முரட்டாக இருக்காப்புல. உமேர், புவியரசு இவங்கெல்லாம், யுவன் மயில்சாமி இவங்கெல்லாம் பார்க்கும்போது டாஸ்க்கை பயங்கரமாக கொடுங்கியா, இவனுங்க அடிச்சு பிடிச்சி விளையாடணும் போலையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யுவன் மயில்சாமி ஆள் பார்க்க பயங்கரமாக பல்காக இருக்கார் மக்களே. ஸோ யுவன் மயில்சாமி வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ மைக்கேல். என்ன ப்ரோ சொல்கிற, ஜோ மைக்கேல் வராரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, ஜோ மைக்கேல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. யுவன் மயில்சாமியும் சரி, ஜோ மைக்கேல் அவர்களும் சரி, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மில் இருக்காங்க. கன்ஃபார்ம் ஆன உடனே நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஜோ மைக்கேல் அவர்களுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மக்களே. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். நிறையா விஷயங்களுக்கு, சோஷியல் மீடியா விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. அவருக்கு வந்தார்னா பயங்கரமாக ஒரு சம்பவம் இருக்கும் மக்களே, அது மட்டும் தெரியுது. அவர் கண்டிப்பாக உள்ளே வந்தார்னா சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? பிக் பாஸ் 9 தமிழ் ஹிட் அடிக்குமா, பிளாக் பஸ்டராக இருக்குமா, இல்லை ஃப்ளாப் ஆகுமான்றதை நான் பேர் திருப்பி ஒரு வாட்டி வாசிடுறேன் உங்கள் எல்லாருக்கும். ஹக்மத் மீரான், ஜனனி அசோக் குமார், ராஜவேலு, விஜே ஷோக்னா, உமைர், அரோரா, நேகா, புவியரசு இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு இதில் வந்துட்டு நம்ம ஜோ மைக்கேல் அவர்களும் யுவன் மயில்சாமி அவர்களும் இருக்காங்க. ஸோ இவங்க தான் மக்களே கண்டஸ்டன்ட் லிஸ்ட். ப்ரோ இவ்வளோ தானா ப்ரோ கண்டஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ இந்த சீசன் வந்து என்ன கான்செப்டில் ப்ரோ இருக்க போகுது, என்ன தீம் ப்ரோ, ஒரு வீடா 2 வீடா ப்ரோ, ப்ரோமோ அடுத்த ப்ரோமோ எப்போ ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்விகளை என்னால் அனுப்புறதை பார்க்க முடியுது. டிஎம் ஃபுல்லாக மெசேஜ் தான் இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட்லாம் நான் ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடலாம்னா லைக் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.